அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹம்டி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர். சூரா அல் ஃபீல், யானை, முறியடிக்கப்பட்ட சூழ்ச்சி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். உமது இரட்சகன் யானை படையினரை எவ்வாறு கையாண்டான் என்பதை நீர் அவதானிக்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். அவர்களது சூழ்ச்சியை அவன் தவறி போகச் செய்யவில்லையா? வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில். அவர்கள் மீது அவன் பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். அவை அவர்கள் மீது களிமண்ணாலான கற்களை எறிந்தன. அஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல். அந்நிலையில் அவர்களை அவன் உண்ணப்பட்ட மர இலைகள் போல் ஆக்கிவிட்டான். இந்த அத்தியாயத்தை எல்லா அல் குர்ஆன் விரிவுரை நூல்களும் அத்தியாயம் யானை என்றே அழைக்கின்றன. எனினும் சில அறிஞர்கள் இதனை அத்தியாயம் அலம் தர, நீர் அவதானிக்கவில்லையா என அழைக்கின்றனர். இமாம் புகாரியும் இந்த அத்தியாயத்திற்கு இவ்வாறு பெயரிட்டுள்ளார். இவ்விரு பெயர்களும் அத்தியாயத்தின் 1ஆம் வசனத்தில் வரும் பிரயோகங்களாகும். இது மக்காவில் இறங்கிய அத்தியாயம் என்பதில் கருத்து வேறுபாடில்லை. அத்தோடு இது 19வது இறங்கிய அத்தியாயம் எனவும் கருதப்படுகிறது. இந்த அத்தியாயம் ஒரு நிகழ்வை சம்பந்தப்படுத்தி தனது கருத்துக்களை முன்வைக்கிறது. அதுவே எமனின் மக்கா மீதான படையெடுப்பாகும். இந்த நிகழ்வு நடக்கும்போது எமன் பாரசீகர்களது ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு வட ஆப்பிரிக்க பேரரசான ஹபஷாவின் கீழ் இருந்தது. அப்பேரரசின் பிரதிநிதியாக ஆப்ரஹாம் ஹபஷி அல் அஷ்ரம் என்ற மன்னன் எமனை ஆண்டு வந்தான். ஆப்ரஹா எமனின் ஒரு பெரும் மாதா கோயிலை மிகுந்த கவர்ச்சி மிக்கதாக கட்டி முடித்தான். அல் குலைஸ் என அதற்கு பெயரிடப்பட்டது. அக்கோயிலுக்கு யாத்திரை மேற்கொள்ளுமாறும் அங்கு வந்து வணக்கங்களில் ஈடுபடுமாறும் ஆப்ரஹாம் மக்களை அழைத்தான். இந்நிலையில் காபா என்றழைக்கப்படும் மக்காவில் அமைந்துள்ள ஆலயம் பாரம்பரியமாக புனித மத்திய வணக்கஸ்தலமாக அரபிகளால் கொண்டாடப்பட்டு வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றழைக்கப்படும் அரபிகளது ஆரம்ப மூதாதையர் அவர்களால் இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. வருடா வருடம் ஹஜ் என்ற புனித யாத்திரை மேற்கொண்டு அரபிகள் அங்கு வந்து வணக்கங்களில் ஈடுபடுவர். அரபு கோத்திரங்களில் தலைமை கோத்திரமான குறைஷிகளே இந்த புனித கஅபாவின் நிர்வாகிகளாகவும் பராமரிப்பாளர்களாகவும் இருந்தார்கள். இப்பின்னணியில் ஆப்ரஹா அமைத்த குலைஸ் என்ற கோயிலுக்கு யாத்திரை போவதை அரபு மக்கள் தவிர்த்தனர். கஅபா இருக்கும் வரை தனது மாதா கோவில் அப்பிராந்திய மக்களால் ஏற்கப்பட மாட்டாது என்று கண்ட ஆப்ரஹாம் கிறிஸ்துக்கு பின் 570 பிப்ரவரி மாதம் கஅபாவை அழிக்கும் நோக்கோடு மக்கா மீது படையெடுத்தான். இந்நிகழ்வையே இந்த அத்தியாயம் காட்டுகிறது. விளக்கம். இப்போது அத்தியாயத்தை அதன் வசனங்கள் ஊடாக விளக்கமாக நோக்குவோம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். உமது இரட்சகன் யானை படையினரை எவ்வாறு கையாண்டான் என்பதை நீர் அவதானிக்கவில்லையா? வசனத்தின் இக்கேள்வி வடிவம் நிகழ்ச்சியின் அதிசயத்தன்மையை உணர்த்துகிறது. அதேவேளை அதனை அவதானிக்குமாறும் அது கொடுக்கும் ஆழமான கருத்தை பற்றி சிந்திக்குமாறும் தூண்டுகிறது. வசனத்தில் வரும் எவ்வாறு என்ற சொல் நிகழ்வு நடந்த அமைப்பை அல்லது வடிவை பார்க்குமாறு அல்லது ஆராயுமாறு கேட்கும் பிரயோகமாகும். அந்த ஒட்டகத்தை அது எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை அவர்கள் அவதானிக்கட்டும். 88வது அத்தியாயம் 17வது வசனம் என்பது போன்ற இறை வசனங்களில் வரும் எவ்வாறு என்ற பிரயோகம் படைப்பினங்களையே அவதானித்து உண்மைகளை புரிந்து கொள்ள தூண்டுவதாகும். இந்த வகையில் எவ்வாறு என்ற வினா சிந்திக்கும் வழியை காட்டுகிறது. அது இறுதியில் உள விழிப்பை ஏற்படுத்துகிறது, இறை நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. அதே வகையான உள்ள தாக்கத்தை இந்த நிகழ்வு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை அவதானிக்கும் யாரும் பெறுகின்றனர். அஸ்ஹாபுல் ஃபீல் என்ற பிரயோகம் இங்கு யானைப்படை என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பொருளோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு வைத்திருப்பதனை காட்ட இப்பிரயோகம் பாவிக்கப்படுகிறது. அஸ்ஹாபுல் கஃப் குகைவாசிகள், அஸ்ஹாபுல் ஜன்னா தோட்டத்தை உடையோர் போன்ற அல் குர்ஆனில் பல இடங்களில் வரும் இவ்வகையான பிரயோகம் இக்கருத்தையே காட்டுகிறது. மக்கா மீது படையெடுத்து வந்த ஆப்ரஹாவின் படையில் யானைகள் பல இருந்தன. அரபிகள் யானையை அறிய மாட்டார்கள். அது அவர்களுக்கு பரிச்சயமற்ற பிராணி. அத்தோடு யானை தோட்டத்தில் பெரிய மிகவும் பலம் வாய்ந்த பிராணி. அவ்வாறு இருந்த போதும் அந்த படையெடுப்பு தோல்வியில் முடிந்தது. இந்த உண்மைகளை உணர்த்தும் வகையிலேயே படையெடுத்து வந்த அப்படை யானை படை என அழைக்கப்பட்டது. இந்த வகையில் யானை படை என்பது படையின்
பாரதூரத்தை விளக்குவதோடு அறிமுகத்துக்கான பிரயோகமாகவும் அமைந்தது என்பது தெளிவு. பறவைகள் கூட்டம் ஒன்று கல்லெறிந்து மக்காவின் புனித ஆலயமான கஅபாவை அழிக்க வந்த அப்படையை அழித்தது என்பது இந்த வரலாற்றின் சுருக்கம். இது ஒரு அதிசய நிகழ்வு என்பதில் சந்தேகமில்லை. அதன் காரணமாக அந்நிகழ்வு அரபிகளது வரலாற்றில் மிகவும் பிரபல்யமானது. அவர்களது வரலாற்றிலும் அது இடம் பிடித்தது. அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு திகதி கணிப்பிடும் வழக்கும் அரபிகளுக்கு மத்தியில் தோன்றியது. யானை வருடத்தில் இது நிகழ்ந்தது என அவர்கள் குறிப்பிடுவார்கள். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தமையை குறிக்கும் போதும் யானை வருடத்தில் பிறந்தார்கள் என வரலாற்றாசிரியர்கள் ஏகோபித்து கூறுவது இப்பின்னணியிலாகும். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நிகழ்ச்சி நடந்து 50 நாட்களில் பிறந்தார்கள். அத்தோடு இந்நிகழ்ச்சியை கண்கூடாக கண்டவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட காலம் வரை வாழ்ந்தார்கள் என்பது தெளிவாகிறது. ஹக்கீம் இப்னு ஹிஜாம், நௌஃபல் இப்னு அப்த் அல் உஸ்ஸா என்ற இருவரும் 120 வருடங்கள் வரை வாழ்ந்தார்கள். இவர்களை போன்றே நிகழ்ச்சியை நேரடியாக கண்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது கிடைக்கும் வரை வாழ்ந்த இன்னும் சிலரும் இருந்திருக்க முடியும். இந்த வகையில் இந்நிகழ்ச்சியில் சந்தேகப்பட எதுவுமில்லை என்பது தெளிவாகிறது. இறுதியாக அடிப்படையான ஓர் உண்மை இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதை முன்வைக்கும் போது அது படிப்படியாக கடும் எதிர்ப்புக்கு உட்பட்டது. மக்கா சமூகத்தின் மேல்மட்டத்தினரே எதிர்ப்பதில் முனைந்து நின்றார்கள். இந்நிலையில் இங்கே அல் குர்ஆன் கூறுவது நடக்காத ஒரு நிகழ்வு இட்டுக்கட்டிய பொய்யாயின் அந்த எதிர்ப்பாளர்கள் இதனை நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக கருதி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூதை மக்களுக்கு மத்தியில் பொய்யென காட்டுவதில் பெருவெற்றி கண்டிருப்பார்கள். ஆனால் அது எதுவுமே நடக்கவில்லை என்பதை வரலாற்றில் நாம் காண்கிறோம். இந்த வகையில் இது நடந்த உண்மை நிகழ்ச்சி என்பது நன்கு நிரூபமாகிறது. வசனத்தில் வரும் உமது இரட்சன் என்ற பிரயோகம் அவதானிக்கத்தக்கதாகும். இது இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான இறை நெருக்கத்தை காட்டுவதாகும். அருள் புரிந்து கவனித்து வளர்த்து வந்தவன் எவ்வாறு யானை படையை அழித்தான் என்பதை நீர் அவதானிக்கவில்லையா என கூறுவதாக இது அமைகிறது. எனவே கஅபாவை அழிக்க வந்த படையை அழித்தமை இறை தூதருக்கு இறைவன் புரிந்த அருள்களில் ஒன்று என இப்பிரயோகம் உணர்த்துகிறது. ஓரிரை கொள்கையை பரப்பும் இறை தூதரது செயற்பாட்டில் ஒரு அடிப்படை பகுதியை கஅபாவை காத்தலாகும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அதே ஆண்டில் இந்த நிகழ்ச்சி நடந்தமை இறை தூதை எதிர்வு கூறுவதாகவும் அமைந்தது. அடுத்த வசனம் இறை செயற்பாட்டை விளக்குவதாக அமைகிறது.